ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லெசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 12th பொது தமிழில் இயல் 1ல் தண்ணீர் இல்லாத தமிழ் அப்படின்ற ஒரு கவிதை தொகுப்பை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த லெசன் எதனால் இம்பார்ட்டன்னா, லாஸ்ட் டைம் நடந்த குரூப் 4 பொறுத்த வரைக்கும் தண்டி அலங்காரம் அப்படின்ற நூல் வந்து எந்த நூல்லேருந்து மொழிபெயர்ப்பாக எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அது இந்த லெசனில் இருந்து தான் வந்திருக்குது. ஸோ இதுவும் நமக்கு இம்பார்ட்டன் தான். சரி வாங்க இப்போ நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். ஓகே, இதில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அந்த நுழையும் முன் அந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். வானம் மலர்ந்தது அனைத்தையும் மலக்கும் வலிமை மிக்கது தமிழ். இதே இந்த லைனை வாசிக்கும்போது டக்குன்னு எனக்கு ஒன்று தோணுச்சு. வானம் மலர்ந்தது அனைத்தும் மலர்ந்திடும் வன்மொழி வாழியவே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆத்தர் கொட்டேஷன் கொடுத்துருந்தாரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் தான். டக்குன்னு ஞாபகம் வந்ததுனால இதிலே எழுதி வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி சின்ன சின்ன ஹிண்ட்ஸ் எல்லாம் அதிலே எழுதி வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரிவிஷன் பண்ணுறதுக்கு. சரிங்களா? அடுத்து அதே மாதிரி ஒரு கொட்டேஷன், நிலத்தினும் பெரிது வானினும் உயர்ந்தஞ்சு கடலினும் ஆழமானது. இதே மாதிரியான ஒரு இது, பெருங்கடல் நாடனோடு கொண்ட நட்பே அப்படின்னு சொல்லிட்டு சம்திங் ஒரு காதல் வரிகள் குறுந்தொகைன்ற இதில் வரும். சரிங்களா? அதுவும் ஞாபகம் வந்துச்சு, அதையும் நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு இந்த லெசனில் இருக்க பாடலுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், நமக்கு இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் கீழே அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் நான் உங்களுக்கு வந்து லைன் பை லைன் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிடுறேன். ஓங்கலிடை வந்து உயர்ந்தோர் தொலை விளங்கி ஏங்கொழி நீர் ஞாலத்து இருள் அகற்றும். சரிங்களா? இது வந்து ஒரு 2 மீனிங்கில் வர்ற பாடல். ஃபஸ்ட்டு என்ன மீனிங்கில் வரும்னா, ஓங்கலிடை அப்படின்னா மலைகள். ஓங்கலிடைனா மலைகளுக்கு இடையில் வந்து உயர்ந்தோர் மக்கள் தொலை, உயர்ந்தோர்னா இங்கே மக்களை ஃபஸ்ட்டு குறிக்குது. மக்கள் தொலை விளங்கி ஏங்கொழி நீர் ஞாலத்து. ஏங்கொழி நீர்னா கடல் சூழ்ந்திருக்கு பார்த்தீங்களா, அந்த நீர் தான். கடல் சூழ்ந்திருக்கு, நிலத்தை சூழ்ந்திருக்கு. ஞாலம்ங்கும்போது இங்கே நிலத்தை சொல்லுது. ஏங்கொழி நீருங்கும்போது கடலை சுற்றி இருக்கிற கடலை பற்றி சொல்லுது. கடல் நீர் சூழ்ந்திருக்கின்ற இந்த உலகத்தோட இருளை அகற்றுறது. சரிங்களா? நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த இருள் அகற்றுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா சூரியனை ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அதே மாதிரி ஓங்கலிடை வந்து உயர்ந்தோர் தொலை விளங்கி ஏங்கொழி நீர் ஞாலத்து இருள் அகற்றும் அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு ஓங்கலிடைங்கிறது பொதிகை மலையில் தோன்றி சான்றோர்கள்லாம் தொழுற அளவுக்கு விளங்கி அவங்களோட மனதில் இருக்கிற மக்களோட மனதில் இருக்கிற அறியாமையை அகற்றும். உலகத்தில் இருக்கிற மக்களோட மனதில் இருக்கிற அறியாமை அப்படிங்கிறத அகற்றும். அது தமிழ். சரிங்களா? அவற்றுள் மின்னேர் தனியாளி வெங்கதிர் ஒன்று. வெங்கதிர்னா இங்கே சூரியன். வெங்கதிர் ஒன்று ஏனையது தண்ணீர் இல்லாத தமிழ். இன்னொன்று தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? இதான் இந்த பாடலோட விளக்கம். இதை நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னாலே தெரியும், உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்படி இந்த பாடல் வந்து என்ன பாவகை அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. நேரிசை வெண்பா இதுவும் கூட கொடுத்துட்டு கூட கேட்குறாங்க. சரிங்களா? அப்புறம் பாடலோட பொருளை பார்த்துக்கோங்க. இதில் இம்பார்ட்டன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே லைன் வந்து நமக்கு 2 மீனிங்கை தருது பார்த்தீங்களா. அதனால இது வந்து பொருள் வேற்றுமை அணி அப்படின்ற ஒரு டாபிக் கீழே வருது. பொருள் வேற்றுமை அணி அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு 2 பொருள் இருக்குது. 2 பொருளோட ஒப்புமை, அதாவது ஒரே மாதிரி இருக்கிற பண்பை ஃபஸ்ட்டு சொல்லிடுவாங்க. ரெண்டாவது இதை விட அது சிறந்தது, வித்தியாசமானது அப்படின்னு சொல்லி ரெண்டாவது அதில் இருக்கிற பெருமையை அந்த மாதிரி சுட்டி காட்டுவாங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, தமிழுக்கும் கதிரவனுக்கும் இருக்கிற பயன் சார்ந்த ஒற்றுமை. ரெண்டுமே வந்து ஒரு மலையில் தோன்றிச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரெண்டாவதாக வந்து அது வந்து இருள் அகச்சுது, இது மனதில் இருக்கிற இருள் அகச்சுது அப்படின்ற மாதிரி ரெண்டாவது வந்து வேறுபடுத்தி சொல்கிறாங்க. ஸோ அப்படி வந்து நமக்கு வந்து பொருளை வேறுபடுத்தி சொல்கிறதுனால இது பொருள் வேற்றுமை அணி அப்படிங்கிறது கீழே வருது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு இதில் இருக்கிற இலக்கண குறிப்பெல்லாம் பார்க்கலாம். உயர்ந்தோர், ஒரு நாளே தெரியும் வினையால் அணையும் பெயர். சரிங்களா? வெங்கதிர் இப்போ தான் பார்த்தோம். வெம்மை கூட்டல் கதிர். ஸோ பண்பு தொகையை பற்றி, அந்த நிறத்தை பற்றி சொல்லுது பண்பு தொகை. இல்லாத அப்படிங்கிறது இடைக்குறை. இல்லாத அப்படின்னு சொல்லி வரணும். ஓகேங்களா? இல்லாதன்னு வரணும். அந்த வந்து இல்லைங்கிறதுனால இது இடைக்குறை. சரிங்களா? நெக்ஸ்ட்டு உறுப்பிலக்கணம் கொடுத்துருக்குறாங்க. வந்து ஃபஸ்ட்டு கட்டளையாக தான் இருக்கணும். ஸோ வான்னு அதை பிரிச்சிருக்கிறாங்க. வேங்கிறத ப்ராக்கெட்டில் போட்டிருக்காங்க. ப்ளஸ் இந்துங்கிறது எப்போதும் போல் இத்து ப்ளஸ் இந்துன்னு பிரியுது. நெக்ஸ்ட்டு தூங்கிறது இத்து ப்ளஸ் சூன்னு பிரியுது. அதே மாதிரி வாங்கிறது பகுதி, வேங்கிறது விகாரம், இத்துங்கிறது சந்தி, இந்துங்கிறது விகாரம், இத்துங்கிறது இறந்த கால இடைநிலை, ஊங்கிறது நமக்கு தெரியும் வினையச்ச விகுதி. சரிங்களா? நெக்ஸ்ட்டு உயர்ந்தோர். உயர் குட்டல் இத்து இந்து குட்டல் இத்து குட்டல் ஓர். உயர் பகுதி இத்து சந்தி, இந்தானது விகாரம், இத்து இறந்த கால இடைநிலை, ஓர் பலர்பால் வினைமுற்று விகுதி. ஓகேங்களா? அதில் ஆண் பார்த்தோம், போன லெசனில் ஆண் ஆய் பார்த்தோம். அது வந்து ஆணுங்கிறது ஆண்பால் குறிக்கக்கூடியது, படற்கை சார்ந்ததுன்னு பார்த்தோம்.
ஆய்ங்கிறது வந்து முன்னிலை ஒருமையை குறிக்கக்கூடியதுன்னு பார்த்தோம். இது வந்து பலர்பால், ஓருங்கிறது பலர்பாலை குறிக்கக்கூடியது. சரிங்களா? இந்த மாதிரியான விஷயங்களை அடிக்கடி நீங்கள் திரும்ப திரும்ப பாருங்கள். அப்படின்னா தான் டக்குன்னு எக்ஸாமில் போடும்போது ஈஸியாக இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு விலங்கி, விலங்கு கூட்டல் ஈ. சரிங்களா? விலங்குங்கிறது பகுதி, ஈங்கிறது வினையெச்ச விகுதி. அடுத்த புணர்ச்சி பார்க்குறோம். ஆங்கு அவற்றுள், ஆங்கு கூட்டல் அவற்றுள். ஓகேங்களா? இந்த பிரித்தெழுதுக இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. நமக்கு இங்கே ஈஸியாக இருந்த மாதிரி இருக்கும், ஈஸியான வேர்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஆனால் அங்கே போய் எழுதும்போது வந்து நமக்கு ஒரு வித்தியாசமான மீனிங் வர்ற மாதிரி இருக்கும். இது இப்படியான்னு கடைசி 2 ஆப்ஷனில் வந்து குழப்புற மாதிரி ஆயிரும். அதனால் பிரித்தெழுதுல கூட ஈஸி தான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க. நீங்கள் ஒவ்வொரு தடையும் லெசன் படிக்கும்போதே அதையும் லேசாக பார்த்துக்கிட்டே வாங்க. சரிங்களா? ஆங்கு அவற்றுள், ஆங்கு கூட்டல் அவற்றுள். கூ அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இக்கு ப்ளஸ் ஊன்னு வரும். இப்படி ஊன்னு முடியுதுன்னா அதுக்கப்புறம் ஒரு உயிர் எழுத்து வந்து வருது. இது நிலைமொழி, இது வருமொழி. வருமொழியில் ஒரு உயிர் எழுத்து வருது. அப்போது உயிர் வரின் உக்குரல் மெய்விட்டோடும் அப்படின்ற விதி. சரிங்களா? உயிர் வருது, அதனால இங்கே இருக்கிற ஊங்கிறது விட்டு போயிடுது. அதுக்கப்புறம் ஆங்கு இக்கு குடல் அவற்றுன்னு வருது. அடுத்த உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே விதி. அடுத்த தனி ஆளி, தனி கூட்டல் ஆளி. லாஸ்ட் லெசனில் பார்த்துருந்தோம். இ, ஐ இந்த 3 லெட்டரும் வந்துருச்சுன்னா இடையில ஈ அப்படின்ற ஒரு லெட்ரு புதுசாக உருவாகும். அதே மாதிரி இங்கே தனி ஈ வந்ததுனால ஈ ஐ வழி எவ்வும் அப்படின்ற விதிப்படி ஈன்னு ஒரு லெட்ரு புதுசாக உருவாகுது. அடுத்து ஈயும் ஆவும் சேர்ந்து யா அப்படின்னு சொல்லி மாறிடுது. தனியாளி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வெங்கதிர். இது நமக்கு தெரிஞ்சுதான். வெம்மை கூட்டல் கதிர் பண்பு தொகையில் வர்றது. ஃபஸ்ட்டு மை விகுதி கெட்டு போயிடும். வெம் கூட்டல் கதிர்னு வரும். நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு லெசனில் பார்த்தோம் முன்னின்ற மெய் தெரிதல் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வருமொழியில் இருக்கிற முதல் லெட்டருக்கு ஏற்ற மாதிரியான இணை எழுத்தா இங்கே நிலைமொழியில் இருக்கிற கடைசியான மெய் எழுத்து மாறிடும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி இங்கே இக்குன்னு இருக்கிறதுனால அதோட இணை எழுத்து இக்கு இங்கு. ஓகேங்களா? அந்த இதாக மாறிடுது. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. அணி இலக்கணத்தை மட்டும் கூறும் இலக்கண நூல்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தண்டி அலங்காரம், மாறன் அலங்காரம், குவளையானந்தம். ஓகேங்களா? இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, அணினாலே நம்ம ஒன்று அணிஞ்சிக்கிறது, ஒன்று நம்ம அணிஞ்சிக்கிறோம் அப்படிங்கும்போது அதாவது அலங்காரம் பண்ணிக்கிறோம். ஸோ தண்டி அலங்காரம், மாறன் அலங்காரம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படி அணிஞ்சு அலங்காரம் பண்ணும்போது நமக்கு ஆனந்தமாக இருக்கும். குவளையானந்தம். ஆனால் இதை நீங்கள் மறுபடியும் பார்க்கணும். ஏன்னா நிறைய நூல்கள் இதே மாதிரி இதுலேயும் முடியும். பட் ஆனால் இதை நீங்கள் அப்படியே ரிப்பீட்டடாக இந்த ஷார்ட்கட்டை வச்சு பார்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அப்படியே செட் ஆயிடும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு அணி இலக்கணத்தையும் கூறும் இலக்கண நூல்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது இது வந்து அணி இலக்கணத்தை ஃபஸ்ட் நம்ம பார்த்தது அணி இலக்கணத்தை மட்டுமே எஸ்பெஷலி சொல்கிற நூல்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ ரெண்டாவது வந்து அணி இலக்கணத்தை அதாவது நிறைய சொல்லும். பொருள், எழுத்து இலக்கணம் இந்த மாதிரி நமக்கு தெரியும். தொல்காப்பியம் வந்து 5 வகை இலக்கணத்தையும் சொல்லுது அப்படின்னு சொல்லி தெரியும். அதில் அணி இலக்கணமும் ஒன்று அப்படின்ற கான்செப்டில் சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே தொல்காப்பியம் தான். அடுத்த வீரசோழியம், இலக்கண விளக்கம், தொன்னூல் விளக்கம், முத்து வீரியம். சரிங்களா? ஓகே, இந்த நூலோட ஆத்தரையும் அப்படியே பார்த்துக்கலாம். தொல்காப்பியம் உங்களுக்கு தெரிஞ்சது தான் தொல்காப்பியர். வீரசோழியம் அப்படிங்கிறது எழுதினவர் புத்தமித்திரர். சரிங்களா? வீரம்ங்கும்போது புத்தர். ஓகேவா? அந்த இதை ஞாபகம் வச்சுக்கலாம். இலக்கண விளக்கம் அது எழுதினவர் வைத்தியநாத தேசிகர். ஓகேங்களா? விளக்கமாக இலக்கணத்தை விளக்கமாக சொல்லுவார். ஒரு வைத்தியருக்கு தான் அதை விளக்கமாக சொல்ல தெரியும். ஓகேங்களா? அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். தொன்னூல் விளக்கம் இது நமக்கு ஞாபகம் இருக்கும். வீரமா முனிவர் எழுதினார். வீரமா முனிவர் அந்த தேம்பாவணி அப்படின்ற நூல் எழுதின அவர் தான். சரிங்களா? அடுத்த முத்து வீரியம். இந்த நூல்கள் எல்லாம் வந்து அணி இலக்கணத்தையும் சேர்த்து சொல்லுது. அது போக எழுத்து, சொல், பொருள் இந்த மாதிரியான விஷயங்களுக்கும் இலக்கணம் வகுக்குது. சரிங்களா? அடுத்த இந்த நூலை பற்றின ஒரு நோட் கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துக்கலாம். நம்ம இந்த பாக்ஸை பாருங்கள். தண்டி அலங்காரம் அணி இலக்கணத்தை மட்டும் கூறும் சிறப்பான நூல்களில் ஒன்று. இப்போ தான் பார்த்தோம் நம்ம. அது பொருள் இந்த பாடலில் கொடுத்துருக்குற அந்த இது வந்து எந்த அணி கீழே வருது அப்படின்னா பொருள் அணி. நம்ம பார்த்தோம்ல பொருள் வேற்றுமை அணி, அது பார்த்தோம்ல அதுதான். நெக்ஸ்ட் இந்த நூல் வந்து காவிய தரிசனம் அப்படின்ற வடமொழி இலக்கண நூல்ல இருந்து தழுவி தமிழில் எழுதியிருக்கிறாங்க. சரிங்களா? இதுதான் நம்ம குரூப் 4ல் கேட்டிருந்தாங்க, அது பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ஆத்தர் தண்டிங்கிறவர் வந்து 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இதுவும் கொஸ்டினில் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுக்குறாங்க. ஸோ இதுவும் பார்த்து வச்சுக்கோங்க. தண்டி அப்படிங்கிறவர் 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். நெக்ஸ்ட்டு இதில் எத்தனை பிரிவுகள் இருக்குது அப்படிங்கிறது போட்டிருக்காங்க. பொதுவியல், பொருளணியியல், சொல்லணியியல் அப்படின்ற 3 பெரும் பிரிவுகளை கொண்டது. சரிங்களா?
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் நோட்ஸு. மேலும் இதுபோல் பயனுள்ள வீடியோக்களுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வேறு எதுவும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் அதை கமெண்ட் செக்ஷனில் குறிப்பிடுங்க. சரிங்களா? தேங்க்யூ.